வீட்டு வந்து தமிழ்ல ஈஸ்வரி என்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல ராஜாங்கம் யாருமே எதிர்பார்க்காத மாரி, "ஈஸ்வரி கம்முனு இரு. இனிமே இத பத்தி யாரும் பேச வேணாம். நடந்து முடிஞ்ச சம்பவம் எல்லாமே கசப்பான சம்பவம். இனிமே நாம அதெல்லாம் விட்டுட்டு, அடுத்தது நாம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த குடும்பத்தில ஒரு சுபகாரியம் நடந்தாகணும். அதாவது தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா, இந்த பிரச்சனை எல்லாமே ஒழிஞ்சு கட்டி நம்ம வீட்ல மீண்டும் சந்தோஷம் அப்படின்றது பிறந்துரும். அதனால பழைய விஷயத்த பத்தி இனி யாரும் பேச வேணாம்." அந்த பொண்ணு பாட்டுக்கு ஒரு மூலையில இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு. உடனே எல்லாருமே "தாமரைக்கு கல்யாணமா? சூப்பர்ரா!" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாமரை இங்க "என்னது நமக்கு கல்யாணமா? நாம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே சேது மாமாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான்." ஆனா அது புரிஞ்சுக்காம மாமா என்னமோ இப்படி சொல்லிட்டு போறாரு. சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தாமரை யோசிக்கிறாங்க. அந்த பக்கம் ஏற்கனவே குடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில போலீஸ் எல்லாமே ட்ரேஸ் பண்ணி அந்த ஃபோன்லேருந்து கால் போணுச்சு அப்படிங்கிறத சேதுகிட்ட வந்து சொல்லிடுறாரு. அது ஆறுமுகத்தோட ஃபோன் தான் தெரிஞ்ச உடனே சேது நேரா போய் ஆறுமுகத்த அடிச்சு துவைச்சு, "ஸோ யார்றா உன் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணது? இந்த பொண்ணு தானே ஃபோன் பண்ணுச்சு" அப்படின்னு தமிழ் ஃபோட்டோவ காட்டுறாரு. ஆனா அதுக்கு ஆறுமுகம் யோசிக்கிறாரு. "சொல்லுடா உண்மைய சொல்லு. இந்த பொண்ணு தானே ஃபோன் பண்ணுச்சு" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லைய்யா இந்த ஃபோன் பண்ணல" அப்படின்னு சொன்ன உடனே சேதுக்கு மிகவே ஷாக்கிங்கா இருக்கு. "என்ன இந்த பொண்ணு ஃபோன் பண்ணலையா?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் பார்த்தா நம்ப செல்லப்பாண்டிகிட்ட வசந்தி சொல்றாங்க, "ஏங்க நீங்க நெனைக்கிற மாரிலாம் விஷயம்லாம் அப்படி இல்லங்க. நீங்க நெனைக்கிறீங்கல்ல, நம்ப பொண்ணு வயித்துல ஒரு பாப்பா வளருது. அந்த கர்ப்பம் கண்டிப்பா தன் பொண்ணுடைய வாழ்க்கைய காப்பாத்தும்லாம் சொல்றீங்கல்ல, அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. தமிழு கர்ப்பமா இல்ல" அப்படின்னு சொன்ன உடனே இங்க செல்லப்பாண்டி ரொம்பவுமே அதிர்ச்சி அடைறாரு. "என்ன தமிழ் கர்ப்பமா இல்லையா? அப்புறம் ஏன் அப்படி சொன்னீங்க? ஏற்கனவே அந்த ராஜாங்க குடும்பத்தினர்கள் நம்ம தமிழ ரொம்பவுமே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் இது பொய்ன்னு தெரிஞ்சா கண்டிப்பா என் பொண்ணு என்ன பண்ண போறான்னு தெரியலையே!" அப்படிங்கிற மாரி செல்லப்பாண்டி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இந்த பக்கம் பார்த்தா தமிழ ஒரு வேலைக்காரி மாரி ட்ரீட் பண்றாங்க. வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு, "நீ வெளில இருக்கிற மாட்டு கொட்டாயில தான் தொங்கணும். இனிமே அதுதான் உனக்கு வீடு. இந்த வீட்ல மருமகளா வாழ்க்கை வாழ வந்தியா? நீ இந்த வீட்ல சின்ன மருமகள் கிடையாது. நீ தான் இந்த வீட்டுடைய முழு வேலைக்காரி" அப்படின்னு சொல்லி தமிழ எல்லாருமே கொடுமைப்படுத்துறாங்க. கண்டிப்பா சேது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு தமிழ சீக்கிரமா தன் மனைவிய சேர்த்துப்பாரா? இல்ல இன்னும் என்னலாம் தாமரை பண்ண போறாங்க தமிழ வச்சுக்கிட்டு? ஸோ உங்களுடைய கருத்து நாங்க எத கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.